இந்த கடைசி லெவல்ல யார் முதல்ல வந்து சேர்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இப்போ நம்பர் 2 பொசிஷனை தேர்ந்தெடுத்தது ஆஃபீஸர் ராகேஷ். நம்பர் 1 பொசிஷன்ல போயிட்டு இருக்காரு. ஒருவேளை இப்போ நம்பர் 1 பொசிஷனை தேர்ந்தெடுத்த அந்த ஆஃபீஸர் ஜாகிர் அண்ட் ஆஃபீஸர் தீபக் அவரை ஓவர்டேக் பண்ணலைன்னா இவங்க 3 பேருமே இந்த ரேஸ்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆஃபீஸர் ஜாகிரும் ஆஃபீஸர் தீபக்கும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆஃபீஸர் ஜாகிர் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இப்போ 3 பேருமே சேஃபா இருக்காங்க. ஆஃபீஸர் ஜாகிருக்கும் ஆஃபீஸர் தீபக்குக்கும் இப்ப கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்கு. ஆனா ஆபீசர் ஜாகிர் ஆபீசர் தீபக்கை விட முன்னேறிட்டாரு. பினிஷிங் லைனை கிராஸ் பண்ணி ஆபீசர் ஜாகிர் அவருடைய பொசிஷனை அடைஞ்சிட்டார். இப்போ முதல் பொசிஷன். கமான் ஆபீசர்ஸ், இது ரேஸோட கடைசி பகுதி. என்ன ஆனாலும் சரி அவங்களுடைய பொசிஷனுக்கு வந்தாகணும். கமான் ஆபீசர், உங்களுடைய லட்சியம் உங்ககிட்டயே தான் இருக்கு. உயிரை கொடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்க இலக்கை அடையலாம். நெகட்டிவ் மார்க்ஸ்ல இருந்து தப்பிக்கணுமா? அப்ப நீங்க எல்லாரும் உங்க பொசிஷன்ஸை காப்பாத்திக்கணும். எந்த பொசிஷனுக்காக சவால் விட்டீங்களோ அதை நிறைவேற்றுங்க ஆபீசர். நம்பர் 2 பொசிஷனை தேர்ந்தெடுத்த ஆபீசர் ராகேஷ் அவருடைய பொசிஷனை அடைஞ்சிட்டாரு. அவரு கூடவே வந்துகிட்டு இருக்கிறவர் 3வது பொசிஷனை தேர்ந்தெடுத்த ஆபீசர் ஆதில். அடுத்ததா கம்ப்ளீட் பண்ணவங்க பொசிஷன் 4 தேர்ந்தெடுத்த ஆபீசர் சிவானி. ஏழாவது பொசிஷனுக்கு ஆபீசர் ராகுல். ஆபீசர் ராதா கிட்டே கடும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க சார். எஸ், இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வேணா பாருங்க, இவன் தான் அந்த பொசிஷனை ஜெயிக்க போறான். மிஸ்டர் ராய், ராகுல பத்தி என்னோட எண்ணம் உங்களோட ஒத்து போல. இந்த ஆபீசர் அவரோட ரேஸை மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கையவே சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த போட்டியில ஆபீசர் ராதா தான் ஜெயிப்பாங்க. கமான் ராதா, கமான் கமான் ஆபீசர் ராதா. பொசிஷனை அடைஞ்சவங்க ஆபீசர் ராகுல். அவரு இந்த பொசிஷனை தான் தேர்ந்தெடுத்தாரு. ஆபீசர் ராதா, நீங்க டிஸ்குவாலிஃபைட். கங்க்ராட்ஸ். ராகுல், சந்தியா, ஆபீசர் சந்தியா, நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? நீங்க 18வது பொசிஷனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்போ நீங்க 17வது பொசிஷன்ல போயிட்டு இருக்கீங்க. ஆபீசர் ராய், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆபீசர் சந்தியா 17வது பொசிஷன்ல இருக்கிறவங்களே பின்தள்ளிட்டாங்க. நான் நினைச்சேன் சந்தியா பிடிவாதமா இருந்தா. அவ முடிவெடுத்துட்டா என்ன வேணாலும் செய்வா. இதுக்கு என்ன அர்த்தம்னா 17வது பொசிஷனை தேர்ந்தெடுத்தவங்க உங்களுக்கு பின்னால இருக்காங்க.